காவிரி ஆறு சிவனசமுத்திரத்தில் இரண்டாக பிரிந்து கீழ் நோக்கி சென்று ககனசிக்கி மற்றும் பரச்சிக்கி ஆகிய இரண்டு பிரபலமான நீர்வீழ்ச்சிகளை உருவாக்குகிறது. பின்னர் மீண்டும் இணைகிறது. அதன் மூலம் ஒரு தீவை உருவாக்குகிறது. இந்த தீவில் இரண்டு பழமையான ரங்கநாதர் மற்றும் சோமேஸ்வரர் கோவில்கள் உள்ளன. கோவிலின் கட்டிடக்கலையானது திராவிட மற்றும் சோழர் பணிகளின் கலவை. அலங்கரிக்கப்பட்ட தூண்கள் மற்றும் சோமேஸ்வரருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு தனித்துவமான கருவறை ஆகியவற்றை காட்டுகிறது. கோவிலில் இரண்டு நுழைவாயில்கள், உயர்ந்த கோபுரங்கள் மற்றும் பல சிறந்த மண்டபங்களை கொண்ட விசாலமான உள் பிரகாரத்தை கொண்டுள்ளது. ஸ்ரீ பிரசன்னா மீனாட்சி ஸ்ரீ சோமேஸ்வரா கோயில் வளாகத்தில் உள்ள ஒரு இந்து கோயிலாகும். ஸ்ரீ பிரசன்னா மீனாட்சி தேவி மீனாட்சி, துர்கா மற்றும் ஸ்ரீ சோமேஸ்வரா கோயில் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. இது சுமார் 1200 ஆண்டுகள் பழமையானது மற்றும் சோழ வம்சத்தால் கட்டப்பட்டது. இது கர்நாடகா, இந்தியா, மாண்டியா மாவட்டத்தில் உள்ள சிவனசமுத்ரா என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது. கோவில் மிகவும் சுத்தமாகவும் நன்கு பராமரிக்கப்பட்டு வருகிறது. கோவிலின் முக்கிய ஈர்ப்பு ஸ்ரீ பிரசன்னா மீனாட்சி கோவிலுக்குள் உள்ள ஸ்ரீ சக்கரா ஆகும். மேலும் மக்கள் சக்கரத்திற்கு ஒரு சிறப்பு சடங்குக்காக அங்கு வருகிறார்கள். நீங்கள் அங்கு எந்த கடையையும் காணாததால் பூஜை தொடர்பான பொருட்களை உங்களுடன் கொண்டு வருவதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். புனித நதியான காவிரி கோயிலுக்கு மிக அருகில் உள்ளது. கோயிலுக்குள் நுழைவதற்கு முன்பு மக்கள் ஆற்றில் நீராடுவார்கள். பக்தர்களுக்கு ஆடை கட்டுப்பாடு இல்லை, ஆனால் அவர்கள் இந்திய உடையை விரும்புகிறார்கள். கோவிலுக்குள் புகைப்படம் எடுக்க அனுமதி இல்லை. சிவனசமுத்ரா கர்நாடகாவின் மிகவும் பிரபலமான சுற்றுலா தலமாகும். மேலும் அதை சுற்றியுள்ள பல இடங்களையும் நீங்கள் காணலாம். நீங்கள் சிவனசமுத்திரத்தில் இருப்பதை விரும்புவீர்கள் என்று நான் நம்புகிறேன்.